Good afternoon, everybody. Welcome to the live market analysis. நம்ம ஒவ்வொரு வாரமும் மண்டே அப்போ 12 நோனுக்கு லைவா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்றோம். ஸோ நம்ம குயிக்கா மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். வெல்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. வெல்கம் சார், வெல்கம் மேடம். ஓகே, ஸோ நம்ம நேரடியா மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அதனால நான் இப்போ சார்ட்டுக்கு வரேன். ஸோ லெட் அஸ் கோ டு த சார்ட். ஸோ நம்ம நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்துட்டோம். நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் பிக் பிக்சர் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம். இது வந்து இப்போதைக்கு ஸ்பாட்ல வச்சிருக்கோம். அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு மாறிக்கலாம். திஸ் இஸ் நிஃப்டி பிக் பிக்சருக்கான ஒரு சின்ன டிஸ்கஷன். ஸோ ஓவரால் சினாரியோ அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இப்போ இது வந்து ஒரு ஜென்ரல் வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மந்த்லி சார்ட்ல இருக்கிறோம். ஸோ பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ சர்டன்லி நமக்கு அந்த ஸ்ட்ராங்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த விளிம்புல இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. இதை இன்னும் அதை சக்சஸ்ஃபுல்லி கிராஸ் பண்ணி மேல உட்கார முடியல. ஸோ அதனால இதுக்கு இன்னும் ஸ்டில் அந்த வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு பிக் பிக்சர்னு சொல்லும்போது ப்ராடா ஃபார் மந்த்ஸ் டுகெதர் என்ன நடக்கலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம இதை யோசிக்கிறோம். அதனால மேல ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிகாஸ் ஆஃப் தி ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றதான். ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் நமக்கு எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அது இப்போதைக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணல, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேரியஸ் சினாரியோஸ் ஆர் தேர். ஓகே, ஜியோ பொலிட்டிக்கல் சொல்லும்போது ட்ரம்ப் அப்படின்ற ஒரு கிரீன்லாந்து மேல, ஈரான் மேல, அப்புறம் வெனின்சுலா, இப்படி பரவலா நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபார் தி ஓவரால் சிச்சுவேஷன். இந்தியாவும் அந்த டீல் டாரிஃப் டீல் இன்னும் நடக்கல, அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கிறத பாக்குறோம். எஃப்ஐ செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சினாரியோ இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் லைக்லி டு பி அ ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ ஃபார் குவைட் சம் டைம். அதாவது இது வந்து கீழே 24,400 500 இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த இடம் தான் அதுக்கு முக்கியமான சப்போர்ட் லெவல் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி சப்போர்ட் ஏரியா 24,500. அதே மாதிரி மேல இப்போதைக்கு அது தடுக்கப்பட ஆரம்பிச்சாச்சு. இன்னும் வலுவா தடுக்கப்படக்கூடிய இடமா எது மாறியாச்சு இப்போதைக்கு 26,300. ஸோ இது வந்து இப்போ வலுவா தடுக்கக்கூடிய ஒரு இடமா இப்போதைக்கு மாறியாச்சு. ஸோ இப்போதைக்கு இதான் ரேஞ்சுன்னு சொல்லும்போது இதை கூட நம்ம 500 வச்சுக்கிட்டா ஒரு 2000 பாயிண்ட் ரேஞ்ச் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இப்போதைக்கு பாக்குறோம். அன்லஸ் அதர்வைஸ் டிராமாட்டிக்கா நடந்துச்சு அப்படின்னா இது பிரேக் பண்ணும். பட் ஓவராலா 2026க்கான ஒரு டார்கெட்டா பார்க்கப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 28,500 to 29,000 அப்படின்றதா ஒரு ஜெனரல் டார்கெட்டா பார்க்கப்படுது. இது வந்து எல்லா இறக்கத்துக்கெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு திட்டமிட வேண்டும். சரி, குயிக்கா அடுத்த சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிடலாம். இப்போ இன்னைக்கு வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்புகளையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சினாரியோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். போன வாரம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங், அப்புறம் ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் திங் ஃபார்ம்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து அது பிரேக் பண்ணி போச்சோ அந்த சப்போர்ட்டா இருக்கு 25,350 லெவல்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு இமீடியட்டா இங்க ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கிறது நம்ம பாக்குறோம். சப்போர்ட் இமீடியட் சப்போர்ட் பார்க்கும்போது 25,300 லெவல்ஸ். ஸோ இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதை ஹோல்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு கப்பன் ஹேண்டில் ஃபார்ம் ஆகி பிரேக் பண்ணி போனதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம். பட் ஓவராலா தெர் வாஸ் அ வீக் ஆன் வீக் பியர் கேண்டில், தென் தெர் வாஸ் அ டோஜி. இந்த டோஜியை ஹானர் பண்ணி தான் என்ன பண்ணணும், அது ரீபவுண்ட் ஆகணும். ஸோ 25,300 அப்படின்றது ஒண்ணு. அதே மாதிரி இந்த வீக்கோட லோ அப்படின்றது ஒண்ணு. இந்த வீக்கோட லோ அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இட் இஸ் 25,473. இந்த லோ அது கட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகலாம், தென் த மார்க்கெட் மே கண்டினியூ டு ஸ்லைட் டவுன் ஃபர்தர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது வந்து என்ன ஆயிடும், அந்த மேல நம்ம பேசிட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்னும் கீழே புஷ் பண்ணிடும். 25,800 850 இந்த ரேஞ்சுக்கு ரெசிஸ்டன்ஸா மாறிடும். அதனால அது வந்து தற்போதைக்கு ஒரு அப்சைடை வந்து கேப் பண்ண மாதிரியும் ஆயிடும்ன்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓவராலா
ஒரு சின்ன பவுன்ஸ் இந்த இடத்துல, அதாவது 25,350 to 450 இந்த லெவல்ல ஒரு பவுன்ஸ் ஒன்று வரலாம் அப்படின்றது ஒரு ஜெனரல் வியூ. ஸோ ஓவராலா வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து மேக்கிங் லோ டாப் லோவர் பாட்டம்ஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஏறும் போதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் லைனும் அது ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னாலும் இந்த டாப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சீல் பண்ணி கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சாச்சு. பட் தெர் இஸ் அ டக் ஆஃப் வார் பிட்வீன் 25,300 அண்ட் மேபி 25,750 800 இந்த ரேஞ்ச் தான் இப்போதைக்கு நமக்கு பிளேயிங் ரேஞ்சா எடுத்துக்கலாம். சரி, நேரடியா ஃபியூச்சர்ஸ்ல போயிடலாம். ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு நம்ம இன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் ஆப்ஷன்ஸ்ல எதுன்றதை பார்க்கலாம். I'll take Nifty futures. ஜனவரி ஃபியூச்சர்ஸ். இதுல எந்த மாதிரியான இந்தியான ட்ரேடிங் வாய்ப்புக்காக பார்க்கலாம். ஓவரால் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு there was a strong gap down and further fall. ஸோ கேப் யூஸ்வலாகவே என்னவா செயல்படும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஏரியா இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணதாகவும் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். அப்சைடு அப்படின்றது இப்போ நமக்கு லிமிட்டட். இப்போ ஏற ஏற ஷார்ட் அடிக்கிறது அப்படின்றதான் இதுல நமக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு தகவலாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால இதுல நமக்கு வாய்ப்புகளை படிப்படியாக நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் இருந்து கேப் டவுன் ஆகி ஸோ இறங்கி மீண்டும் கொஞ்சம் ஏறி இருக்கிறத பார்க்குறோம். ஓகே, இதுல நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, now இட்ஸ் ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போதைக்கு இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஸோ now இட்ஸ் ரேஞ்ச் பவுண்ட். மேல நமக்கு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பூரா செல்லிங் தான். 25,621 இந்த இந்த ஏரியா ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஆல் திஸ் இந்த ஏரியா ஃபுல்லா செல்லிங் ஏரியாவா இருக்கு. 25,600ல இருந்து 610ல இருந்து 30 வரைக்கும் கூட செல்லிங் ஏரியாவா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம செல் பண்றதா இருந்தா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டு போயாச்சு. ஸ்டில் இந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் இன்னும் இருக்குது. அதை இன்னும் அப்சர்வ் பண்ணி முடியல. நம்ம வேணா என்ன பண்ணலாம், 25,615ல ஒரு செல் கொடுத்து பார்க்கலாம். உள்ள ஏறி வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம 30 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து என்ன ஆகலாம், யா இதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா மேல நமக்கு இன்னும் ஒரு அப்சைட் மொமெண்டம் பாக்கி இருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்காக மேல ஏறி வரும்போது நம்ம ஒரு வாய்ப்பு கொஞ்சம் யோசிக்கலாம். அது வரைக்கும் இங்க செல் பண்றது பத்தி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி எடுத்துக்கலாம். we can buy, இங்க வந்து we will buy 25 yeah 700 கூட எடுத்துக்கலாம். 25,700 P 600 எடுக்கலாம். பட் 700 கூட மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலி வந்து 15 பாயிண்ட்ஸ் போடலாம். மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். 15ஓட கூட நம்ம இதை கட் பண்ணி வெளியில வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம இப்போ கொஞ்சம் யோசனை பண்றோம். சைட்வே மூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நமக்கு ஃபேவரபுளா அது எதுவும் பண்ணல நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஸ்லோலி நம்ம வந்து எக்ஸிட் பண்றது கூட ஒரு பிளானா வச்சுக்கணும். அதான் நம்ம இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுல கீழே வந்து என்ன நடக்க வாய்ப்பு உண்டு, ரேஞ்ச் இஸ் வெரி வெரி லிமிட்டெட். அதனால இதுக்குள்ளவே நம்ம வேலை பார்க்கறதுன்றது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம்தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இன்னைக்கு இன்ட்ராடே பேசிஸ்ல ஃபார்ம் பண்ணி இருக்குது. வெரி குரூஷியல் சப்போர்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதை கீழே உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 100 பாயிண்ட் கூட இது உடைச்சா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இது ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்றதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிளே பண்றது அப்படின்னு யோசிக்கலாம். இதுல கொஞ்சம் என்ட்ரி பாயிண்ட் எங்க கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு
ஓகே. ஸோ நம்ம என்ட்ரி வந்து மேபி 25,546 இந்த ரேஞ்சை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். 25,546 இந்த ஏரியா வரும்போது நம்ம பை பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன பை தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். செல்லு தான் ஸ்ட்ராங். ஸோ பை அட் 25,546 அண்ட் வில் கீப் அ ஸ்டாப் லாஸ் ஆஃப் 30 பாயிண்ட்ஸ். எல்லாமே சின்ன சின்ன லாபம், சின்ன சின்ன நஷ்டம். அப்படிதான் இப்ப இன்னைக்கு ட்ரேடை நம்ம எனேபிள் பண்ணணும். 1:1, 1.5:1 வந்தாவே புக் பண்ணிக்கிறது நல்லது. சரி, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஏரியா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? பை பண்ற இடத்துல கால் ஆப்ஷன் பை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இதுல கான்ட்ராவா கொஞ்சம் யோசிக்கலாம். இன்ஸ்ட் ஆஃப் பையிங் அ கால் ஆப்ஷன், யூ கேன் செல் த புட் ஆப்ஷன். அது இதுக்கு நேரோ ரேஞ்சிலே இருந்தாலும் கூட நமக்கு அது பணம் கிடைக்கும் அப்படின்றதுனால ரெண்டு விதமாவும் நம்ம இதை யோசிக்கலாம். மேபி ஸோ பிளான் டு பை 25,500 C next week expiry. Next week expiry with the stop loss of same 20 points. அதே நேரம் you can also sell 25 500 இல்ல 450 கூட பண்ணலாம். 450 P. அதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ வேகமான ஒரு ஏற்றம் நம்மளுடைய லெவலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து போய் தடுத்து நிறுத்தப்படுதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நமக்கு வந்து இங்கே வரும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதை ஓவர் கம் பண்றாங்களான்னு பார்க்கலாம். இன்கேஸ் அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டாப் லாஸ் எங்க போட்டிருக்கோமோ அப்படின்னா எங்க வரும்? 45 இல்லையா? 645 ரொம்ப தள்ளி வருது. இன்னும் அப்ப ஸ்டாப் லாஸ் நம்ம சின்னதாக கூட போட்டுக்கலாமோ அப்படின்னு ஸ்டாப் லாஸ் அப்படின்றத ஓகே கொஞ்சம் சின்னதாக கூட போட்டுக்கலாம். கீப் இட் அட் 640. ஓகே, 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் நம்ம எங்க போடுறோம்? 640. ஓகே, அதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? we can go double long. இதுக்கு மேல பிரேக் அவுட் பை பிரேக் அவுட் பை above 25,640 and the stop loss சேம். நம்ம 30 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம். 25 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். 30 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு போடுறோம். ரைட். ஸோ இப்போதைக்கு இதான் நிலவரம். நம்ம இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டிக்குள்ள போயிடலாம். அதுக்காக நான் இதை பேங்க் நிஃப்டி உள்ளுக்குள்ள கொண்டு வரேன். பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி வீக் ஆன் வீக் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபினிஷிங் லாஸ்ட் வீக். ஆனால் இந்த வாரம் எல்லாமே எப்படி உள்டாவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நேராக வந்துட்டோம். அதை பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்றது பேங்க் நிஃப்டிலன்றத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்த தாண்டிடுச்சுன்னா நம்ம பிரேக் அவுட் பைக்கு நேராக போயிடலாம். பை அபவ் 960 59 960 போட்டுக்கலாம். இதை உடைச்சிடுச்சுன்னா நேராக நம்ம போயிடலாம். பை அபவ் 59 960 அண்ட் இது ஸ்டாப் லாஸ் யூஸ்வலா 60 பாயிண்ட் வைக்கிறோம். இதை பிரேக் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரே ஒரு செகண்ட்.
ஓகே, சாரி, ஐம் பேக். ஸோ இப்போ வந்து இதை வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்றதா இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் என்ன யோசிக்கலாம், இந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டு ரிவர்ஸ் ஆகட்டும். இன்கேஸ் இட் கம்ஸ் டவுன், நம்ம அப்ப யோசிக்கலாம். திரும்பிடுச்சுன்னா அப்போ நமக்கு ஒரு டாப் கிடைக்கும். இப்போ ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த இடத்துல நம்ம சின்ன செல் அண்ட் பை பண்ணலாமான்னு யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு இதை உடைச்சிடுச்சுன்னா ஸ்ட்ராங் பை. ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் பின்னாடி போறேன். டெய்லி சார்ட்டுக்கு நம்ம பார்க்கணும். போன வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் க்ளோஸ். நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி, ஸோ நிஃப்டியை இந்த பக்கம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் வந்து ஒரு மாதிரி ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட்ல தான் முடிஞ்சிருக்கிறது நீங்க பாக்குறீங்க இல்லையா. ஸ்பாட்ல நல்ல டோஜியா தெரியுது, பட் இதுல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தெரியுது நம்ம பார்க்கணும். பட் அதே வந்து போன வாரம் முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் முடிஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் கம்பேரிட்டிவ்லி பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கர் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஸ்ட்ராங்கர், பர்டிகுலர்லி பிஎஸ்யூஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம் அண்ட் Q3 ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இதுல ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் இந்த ஏரியாவில் ஒரு செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நிஃப்டிக்கு செல்லரா தான் இருக்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நம்ம செல்லரா இருக்கிறோம் இந்த இடத்துல. அது இட் கேம் க்ளோஸ் அண்ட் தென் ஸ்டார்டட் ட்ராக்கிங் டவுன். இட் கேம் வெரி க்ளோஸ் அண்ட் ஸ்டார்டட். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாருங்க. ரெண்டுமே 15 மினிட்ஸ் தான். இது வந்து இட் குட் நாட் ஹோல்ட் த ஹை ஆஃப் தி கேண்டில். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு த ஹை ஆஃப் திஸ் கேண்டில். தட் மீன்ஸ் ஸ்டில் தேர் இஸ் அ புல்லிஷ் ஆக்டிவிட்டி கோயிங் ஆன். ஆனா இது உடைப்பாங்களான்றது தான் நமக்கு இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இதை உடைச்சிட்டா வி ஆர் ஒன்லி பை அபவ் 59. ஆனா இந்த இடத்துல ஒருவேளை செல்லிங் ப்ரெஷர் வருது, தடுக்கப்பட்டு திரும்புதுன்னா ஓகேவா, வி கால் திஸ் இஸ் அது ரிவர்சல் நடக்கணும். இந்த இடத்துல ஒரு இப்போ இடிச்சுட்டு ஒருவேளை இஃப் இட்ஸ் ஸ்டார்ட் ரிவர்ஸிங், இடிச்சுட்டு இப்படி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா தென் அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு இதை நம்ம ஷார்ட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். பட் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி இந்த குளோபல் சினாரியோ. பட் ஸ்டில் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரேக் மட்டும் பண்ணிடுச்சு அப்படின்னா தென் யூ வில் see a big bang move on the upside. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் தட் இஸ் லுக்கிங் ஃபார் அ ஸ்ட்ராங் அப் மூவ் ஹியர். அது மட்டும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா சூப்பர் டூப்பர் மூவா இருக்கலாம். இப்போதைக்கு the struggle is there. பேங்க் நிஃப்டி ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு கிராஸ் திஸ். பட் இங்க பாருங்க ரெட்டுக்கு வந்தாச்சு, நமக்கு நிஃப்டி வந்து ரெட்டுக்கு வந்தாச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் ஹோல்டிங். பட் எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா பீப்புள் வில் ஆல்வேஸ் ஒரு பிளேயிங் பிகர் லெவல். இதையும் கொஞ்சம் அடிச்சு அப்பப்போ இறக்கி தான் கொண்டு வந்து அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு திஸ் இஸ் குரூஷியல் பீரியட். ஆனா இந்த இடத்துல யாராவது செல் பண்ணி பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் இங்க பண்ண முடியும் நிஃப்டில. பட் பேங்க் நிஃப்டி இஸ் லுக்கிங் பிட் ஸ்ட்ராங்கர்ன்றதுனால வி ஆர் ஹெசிடென்ட் அண்ட் லுக்கிங் ஃபார் சம் ரிவர்சல். இப்போ இடிச்சுட்டு கீழே வந்தா மட்டும் நம்ம செல்லை பத்தி யோசிக்கலான்ற பாயிண்ட்டை நான் இங்க போட்டுறேன். இங்க மட்டும் ஆன் ரிவர்சல், ஓகேவா, ஆன் ரிவர்சல் ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கணும், அந்த ஹையர். ஓகே, இதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ. பட் இந்த வீக்னஸ் கீழே இங்க பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் 100 பாயிண்ட் கூட அடுத்த 100 பாயிண்ட் இறங்கலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் 25,546 30 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல 16 25,516. ஸோ அதை உடைச்சிச்சுன்னா டபுள் ஷாட் போயிடலாம். அதை நான் இங்க மார்க் பண்ணிடுறேன். டபுள் ஷாட் 25,515. ஸ்டாப் லாஸ் நம்ம வழக்கம் போல ஒரு 30 பாயிண்ட் வச்சு கீழே விழுந்துச்சுன்னா நிஃப்டி வில் ஃபால் ஃபாஸ்டர் தேன் த பேங்க் நிஃப்டி. அதனால நீங்க ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து நிஃப்டியில மட்டும் எடுங்க.
பேங்க் நிஃப்டில அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம் ஜென்ரலி. ஏன்னா ரீபவுண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா பேங்க் நிஃப்டி வில் மூவ் ஃபாஸ்ட். ஸோ இந்த விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த ஏரியாலாம் செல் ஏரியாவா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நமக்கு வாய்ப்பு கொடுக்காமலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த ஹை இட் வெண்ட் அப் வாஸ் 25,604. 604 நம்ம 605 செல் பண்ணலாம்னு வச்சிருந்தோம். அது 604 ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. இங்க இருந்து அது ரீபவுண்ட் ஆகுதான்றது நம்ம பார்க்கலாம். பட் செல்லிங் இஸ் ப்ரிஃபரபிள் இன் நிஃப்டி தேன் பையிங். இந்த இடத்துல பைன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுமா அப்படின்றது டவுட்ஃபுல். அதனாலதான் நம்ம வந்து செல்லிங் புட் ஆப்ஷன் பத்தி நம்ம யோசிச்சோம். ஏன்னா அப்படியே இங்கேயே சுத்திட்டு இருந்தாலும் கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஸோ திஸ் ஹவ் வி ஆர் லுக்கிங் அட் இட். ஓகே, ஸோ இந்த சினாரியோ அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்புகள் நம்ம அடையாளம் பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த நியூ இயர்ல 2026 உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமையவும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மைண்ட்ல வச்சு நீங்க சின்ன சின்னதா ட்ரேட்ஸ் பண்ணுங்க அப்படின்றத நான் ஒரு ஆலோசனையா சொல்றேன். மீண்டும் அடுத்த மண்டே சந்திக்கலாம். தேங்க்யூ எவ்ரிபடி. ஹேவ் அ நைஸ் டே. Thank you, sir. வெல்கம் மேடம்.